மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்மிடையே இணைஞ்சிருக்கிறவங்க அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியினுடைய நிறுவனர் திரு CN ராமமூர்த்தி அவர்கள். அன்புமணிலாம் அவர் ஒரு ஜுஜிபி ஒண்ணுமே கிடையாது, துரத்தி விட்டுருவாரு. அன்புமணியை பார்த்தா பம்மிங்கன்னு கை கட்டிட்டு இருந்தவங்க தான் அதுல இருக்கிறாங்க. குடும்பத்துல இருக்கிறவங்களை கொண்டு வர மாட்டேன்னு சொல்லி இப்ப குடும்பத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் வச்சிட்டு இருக்கிறாரு. ராமதாஸ் கிட்ட தான் கட்சி இருக்கும். ராமதாஸ் அன்புமணியும் வியாபாரி என்பதை விட அரசியல் விபச்சாரிகள். இவ்வளவு வேகமா இந்த கட்சி வேணும் கைக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. ருசி கண்ட பூனை வேற என்ன? இருக்கக்கூடிய தொண்டர்கள் உண்மையான தொண்டர்கள்னு கட்சிக்கு ஏமா இருப்பாங்க. இந்த அவங்க இந்த கட்சியில பக்கம் தொண்டர்களே கிடையாதுங்கம்மா, எல்லாம் ஏஜென்ட் மாதிரி வச்சிருக்கான். ராமதாஸ் வந்து இப்பதான் உண்மையை பேச, சத்தியசீலன் இப்பதான் சத்தியத்தை பேச ஆரம்பிச்சிருக்காரு. காணாம போயிடுங்க பாமக. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இப்போ இவர் வீட்டுக்குள்ள பண்றது ஒண்ணு, வெளியில பண்றது ஒண்ணு. இத மக்களுக்கு தெரியாமையா இருக்கும் இவ்வளவு காலமா அவர் ஃபாலோ பண்றவங்களுக்கு. இல்லைங்க, அவன் தான் இரும்பு தர போட்டானே. இப்போ நான் கூட நான் சொன்னேன், நான் 200 லட்சம் கோடி ரூபாய் சொத்தை மீட்டு கொடுத்தேன், அதில் அவன் ஏமாத்துறான். எந்த மக்களுக்கு தெரியுது? அவங்ககிட்ட இருந்தா நான் தான் எல்லாத்தையும் பண்ணன்றான். அதை தான் கேட்குறாங்க. ஸோ ரெண்டாவது ஒன்று, இது இந்த 10.5% நான் தான் வாங்கி கொடுத்தேன்னா, இல்லை நான் தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதை கேட்குறாங்க. அப்புறம் அடுத்தது நலவாரி இன்னும் வரல, அது அது கூட நான் தான் பண்ணேன்னு சொல்லுவ மாதிரி. ஸோ இது என்னன்னா, அவர் ஒரு ரிப்பீட்டட் க்ரௌடான இந்த கட்சி, இந்த சமுதாயத்துக்கு நான் மட்டும்தான் நல்லது பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற அந்த கிளைம் அவர் எப்பவுமே எடுத்துக்கிட்டே இருக்கிறாருல்ல. இவர் நல்லதே பண்ணலையே, ஏதாவது பண்ணியிருந்தா நான் தான் கேட்குறேன். நீ எல்லாத்துக்கும் அரசாங்கத்துக்கு வெள்ள அறிக்கை கேட்குறல்ல, நீ என்ன பண்ண சமுதாயத்துக்கு வெள்ள அறிக்கை கொடு. நீ ஏதாவது பண்ணியா? பண்ணலையே. எல்லாம் என்ன பண்ண, என்னதான் தன்மான ஏன் பண்ணல? எக்கச்சக்கமான இத ஒண்ணு சொல்லுங்க. போராட்டங்களை பண்ணிருக்கிறாரு. என்ன போராட்டம்? ஆர்ப்பாட்டங்கள் பண்ணிருக்காரு. இல்ல போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் என்ன இருக்குது? இப்போ ஒண்ணுமே இல்லம்மா. ஆர்ப்பாட்டம் நீங்க சொல்றீங்க, என்ன பண்ணாரு? இப்போ இது ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன், அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம். ஏன்னா இதுல இருக்கிற விமானங்கள்லாம் இது பண்ணி போகணும்னு சொல்லிட்டு அப்போ 2000 கோடியில் அதனுடைய எக்ஸ்பான்ஷன், அது கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு விரிவுபடுத்தி பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதுக்கு என்ன பண்ண, அது முடியவே முடியாது. அவங்கக்கிட்ட காசு வாங்கிட்டுன்னு ஒரு போராட்டம். அதுக்கு பேர் போராட்டமா? இப்போ என்னாச்சு? அதே இது 20,000 கோடி, 10 மடங்கு செலவு அதிகமாகி முடித்தாங்க. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் என்ன போராட்டம் பண்ண? சேட்டலைட் டவுன், துணை நகரம், கோல் நகரம் வரணும் அப்படின்னு இவங்கெல்லாம் பண்ணும்போது ஒரே கலாட்டா பண்ணி, என் பணத்து மேலே தான் நடக்கணும், அது இதுன்னு ஒரே அமக்கலம். அது என்னாச்சு? இப்போ அதுக்கப்புறம் திருமணசையில் எடுத்து அது சேட்டலைட் டவுன் கொண்டு வராங்க. அப்போ என்ன இது? அதுக்கப்புறம் 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் அனல் நிலையம் செய்யூர் மரக்காணம், உப்பங்கு கழிவேலி உவர் நிலம், அதில் வேலி கத்தாம செடின்னு சொல்லுவாங்க, அது கூட சரியாக வளராது. அந்த இடத்துல கொண்டு வந்ததுக்கு அங்கே இதெல்லாம் பண்ணிவிட்டு என் பணத்து மேலே தான் நடப்புறோம் அப்படின்னு சொன்னதான் நான் சொன்னேன். அந்த ராமதாஸ் முதல்ல சுட்டு கொண்டுட்டு திட்டத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னு. அப்போது அது 40,000 கோடியில் திட்டமா, இன்றைக்கி 2 லட்சம் கோடி மாதிரி. ஸோ அப்போ ஆரம்பிக்கல இது மாதிரி பொருளாதார இவருக்கு ஏற்றி விட இவருக்கு நல்ல ஒரு அமௌண்ட் வரும்ன்றதுக்காக அப்படி ஒரு இல்லை. அதே மாதிரி தான் இப்போ கிரீன் ஏர்போர்ட்டு, அது இடத்துல இவங்க தானே வச்சுருக்குறாங்க, இடம் முதல்ல வச்சுருந்தது. ஸோ இவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 8 வழி பாதை என்னாச்சு? 8 வழி பாதை இவங்க யாரோ கேஸ் போடுவோம், அதில் போய் இவங்க சேர்ந்துப்பாங்க. பூவுலகின் நண்பர்கள் ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏங்க இதில் நீ கேட்டிங்களே, மது இதுக்கு யார் போட்டது? பூவுலகின் நண்பர் சுந்தரராஜன் தான் போட்டார். இவங்க இம்ப்ளீட் ஆகிக்குவாங்க. இம்ப்ளீட்னா நானும் என்னையும் சேர்த்துங்கன்னு கோர்ட்டில் கேட்டு, அப்போது தீர்ப்பு கொடுக்கும்போது இவனுக்கு ஒரு காப்பி கொடுப்பாங்க. அவர் பூவுலகின் நண்பர்களுக்கும் இல்லை மே 17 இயக்கம் வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த பீச்சுன்றது மீடியாக்களுடைய லைம் லைட் அவ்வளோ படாது. ஏன்னா இவங்க 11 ஆண்டு மத்திய அமைச்சர்கள் இருந்தாங்க, 7 மத்திய மந்திரி இருந்தாங்க. அதனால் இந்த ப்ரெஸ்ஸு இதெல்லாம் இருக்காங்க, அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். பணம் நிறைய செலவு பண்ணுவாங்க. நாமெல்லாம் என்ன பண்ண முடியும்? ப்ரெஸ்ஸு கூப்பிட்டு அவங்கள தர்மத்துக்கு செய்தி போட்டால் உண்டு, இல்லைனா இல்லை. அதுவும் ஒரு நாள் செய்தி. ஆனால் இவங்க தொடர்ந்து நாங்கள் தான் பண்ணோன்னா, அதெல்லாம் பண்ணது யார்? இவங்க தான் பண்ணாங்க. இவங்க இது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இல்லையே, அவங்க பண்ண நான் பண்ணுன்னு சொல்லிட்டு போகிறேன். இதில் எனக்கு என்ன இருக்குது? சரி, எது ஒன்றாலும் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க பேசுகிற பேச்சு செயல், ஒரு சத்தியம் பண்ணுவாங்க,
சத்தியசீலர் அவர், ஒன்றுத்தையும் கடைப்பிடிக்க மாட்டார். இப்போ தீர்மானம் கொண்டு வந்தார் பாத்தீங்களா பொதுக்குழுவில், அந்த தீர்மானங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்க, தீர்மானம் 16 கொண்டு வந்திருக்கிறார். அவர் ஏற்கனவே அதாங்க ராமதாஸ் வந்து பழம் தின்னு கொட்டை போட்டாலும் அவருக்கு தெரியும் யார் என்ன எவ்வளோ பேரை ஏமாற்றி அனுப்பி விட்டார் வெளியே. அன்புமணிலாம் அவர் ஒரு ஜுஜிப்பி, ஒன்றுமே கிடையாது, துரத்தி விட்டுருவார். பணம் நம்ம அப்புறம் கூட வாங்கிக்கலாம், அதுக்கு தான் வேலை பார்க்குறாரு. அதில் என்ன சொல்ல 16 கொண்டு வராரு. 16 கொண்டு வர்றாரு யாருன்னா, அன்புமணியை பார்த்தா பம்மிக்குன்னு கை கட்டிட்டு இருந்தவங்க தான் அதில் இருக்கிறாங்க. அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு, அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு அவர் சொல்கிற காரணங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். 40 தடவை என்ன பார்த்தேன்னு சொல்கிறாரு போய், அந்த மாதிரி நிறைய தீர்மானம். இது வந்து என்ன கேட்குறாரு, நான் கூட்டணி வச்சதுக்கு என்ன காரணம், அதெல்லாம் அது மாதிரி வந்து 16 இது சொல்கிறாரு. நீ வந்து ஆஜராகு அப்படின்னு சொன்னால் அவனுங்க வந்து என்ன பண்ணுறானுங்க, இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு பனையூரில் இருக்கிற பாமக அலுவலகத்துக்கு வரட்டும், வந்தால் அவர்களை நாங்கள் நன்றாக உபசரித்து வழி அனுப்பி வைக்கிறோம்னு சொல்லிட்டு போடுறான். ஆனால் வதி பண்ணான்னு போடுறாங்க. இது இருக்குது, நீங்கள் ஒன்றாவது போடுங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க எது இருந்தாலும் அதை இல்லைங்க, அவங்களுக்கு பிடிக்காத செய்தி யார் சொன்னாலும் சரி. இந்த இவர் காவேரின்னு சொல்லிட்டு முன்னாள் எடப்பாடி எம்எல்ஏ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு பதிவு போடுறாரு ஜனநாயக நாட்டில், அவருக்கான இதுக்கு சொல்கிறார். உடனே என்ன பண்ணுறீங்க, அவருக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டீங்க, செத்து போயிட்டாருன்னு. அவங்க வந்து அதை பார்த்துட்டு யூடியூப்லாம் அதை போட்டு விட்டோன்னே யாருன்னா அந்த அருளும் இவன் தான் சொன்னாங்க, அதை வச்சு நாங்கள் போட்டுட்டோன்றாங்க. ஸோ அவருக்கு வந்து எல்லாம் மோளங்களும் அடிச்சுன்னு வீட்டுக்கு வந்து மாலையோடு வந்துட்டாங்க. அவர் பார்த்து பயந்து, இது என்ன நியாயம், எந்த விதத்தில் இதுன்னு சொல்கிறார். எனக்கு கூட போட்டாங்க அந்த மாதிரி, இங்கே ஆக்சிடெண்ட்டாக செத்துட்டா மாதிரி அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, யாராவது 50 ரூபா 100 ரூபான்னு தான் போடுங்க, ஃபேக் இதில் போட்டாங்க. இந்த மாதிரி அவங்க வேலை அதுதான். ஒன்றும் நீங்கள் இவங்க கூட இருக்கிறவர்களும் ஓகே, யாராக இருந்தாலும் லேடிஸ்லாம் இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன கூடவே இருந்தால் கூட வளர விட மாட்டாங்க. இப்போ வந்து ராஜேஸ்வரி பிரியான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க மகளிர் அணியாக இருந்தாங்க. அவங்க வந்து இருக்கிறவர்களும் நல்லா பேசுனாங்க, போனாங்க, மரியாதையாக இதை பேசுவாங்க. அவங்க இவங்களை விட்டு போன உடனே என்ன பண்ணீங்க, சிங்கப்பூர் சிங்காரி அப்படின்னு கேவலமாக எழுதுறீங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். அப்புறம் ஒருத்தவங்க ஏதோ சுவேதான்னு யாரோ ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க இங்கேருந்து இது கட்சிக்காக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து விலகி போன உடனே அவங்கள என்ன போடுறீங்க, சோப்பு டப்பா அப்படின்றீங்க. இப்போ வந்து உன் பொண்ணு வந்திருக்குது, உன் பொண்ணு மட்டும் என்ன குந்தவியா, இன்னும் ஒரு இது பேசலை, ஒன்றும் இல்லை, அதுக்கே ஏதோ ஒரு மேக்கப் போட்டு கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கிறீங்க. நான் சொல்லக்கூடாது வாயால், சரி ஓகே இன்னும் ஏதோ பண்ணுறீங்களே, அவங்கள என்ன பண்ணுவீங்க, மற்ற பேசினா விடுவீங்களா? அவங்களோட கன்னி பேச்ச பேசி இருக்கிறாங்க கட்சி சார்பாக. அவங்க இதுவரை மீட்டிங்ல பேசுனது இல்ல. அதான் கன்னி பேச்சே தான் நம்ம வந்து மகளிர் மாநாடுல பார்த்தோம். என்ன பேசுனாங்க, அந்த அது ஐயா கொய்யான்னாங்களா, வேற என்ன பேசுங்க? அவங்க வந்து குலதெய்வம் ஐயா கொய்யா. நான் முதல்லமா சமூக நீதிக்கான கட்சி இது, எல்லா சகோதர சமுதாயத்தையும் நாங்கள் வந்து போராட்டத்துக்கு கூப்பிடும்போது என்ன சொன்னோம், அப்போ ஊர் முழுக்க நாங்கள் இருக்கிறோம், எங்கள் கூட நீங்கள் இருக்கிறீங்க, நம்ம விவசாய தொழில் பண்ணுறோம், நீங்கள் வாங்க, கருமானிலேருந்து எல்லாம் சவர தொழிலாளி செலவு தொழிலாளி எல்லாம் வாங்க, நீங்கள் தனியாக வச்சு போய் அரசாங்கத்துக்கிட்ட கேட்டு உங்களுக்கு எதுவும் செஞ்சுக்க முடியாது, நாங்கள் உங்களுக்கு வாங்கி தரோம், சமூக நீதி தான் எங்கள் கொள்கை அப்படின்னு சொன்னது நாங்களா? அப்படி சமூக நீதிக்குன்னு சொன்ன கொள்கை அவங்களெலாம் கூப்பிட்டு வந்து எல்லாம் பண்ணிவிட்டு அவங்கள என்ன பண்ண நடு ரோட்டில் தான் விட்டோம். சமூக நீதிக்கான கட்சி, அப்புறம் வந்து ஜாதி கட்சி, அப்புறம் போயிட்டு இப்போ வந்து குடும்பத்துக்கான கட்சி தான் இந்த வேலை நடந்துட்டு இருக்குது. என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களை கொண்டு வர மாட்டேன்னு சொல்லி இப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் வச்சுட்டு இருக்கிறாரு. ஆமாம், அதுதான் முதல்ல சத்தியசீலர்னு சொன்னேனே, அவங்க பையனு கூட முதல்ல நான் சத்தியத்தை மீறிட்டேன், என்னமோ பெரிய உத்தம புத்திர மாதிரி சத்தியம் சொல்லி, இவன் வாழ்ந்ததே பொய் தானே, பொய்யும் புரட்டும் தானே, வேற எதுவும் பேசுறது இல்லையே. இப்போ அன்புமணி அடுத்து அவருடைய பொண்ணை கொண்டு வருவாரா களத்துக்கு? இல்லை அன்புமணி இல்லை, இது முதல்ல இங்கேருந்து வந்தால் தானே, இவங்க கட்சியெல்லாம் விட மாட்டாங்க. ராமதாஸுக்கிட்ட தான் கட்சி இருக்கும். ஏன்னா அவள் வந்து எல்லா வேலையும் பண்ணிட்டான் கிளவராக. முதல்ல நிர்வாக குழு முக்கியம், 19 பேர் மாற்றி அமைச்சு 21. அடுத்தது செயற்குழுவில் இருக்கிற எல்லாரையும் திருத்திட்டார், மாற்றி போட்டார். பொதுக்குழு அதெல்லாம் ஆள் போட்டு எல்லாம் கொண்டு வந்துட்டார். இப்போ கட்சி வந்து இவர் சொன்னால் இவர் தான் பொதுக்குழு. இன்னொன்று 2000 நான் சொன்ன 9 கட்சி கிடையாது, ரெகக்னைஸ்டு. இவங்களை வந்து நீ அங்கே போய் போட்டிலாம் போட முடியாது. எங்கே
தேர்தல் கமிஷன்கிட்ட கேட்க முடியாது. ரெகக்னைஸ்டு பார்ட்டிக்கு தான் அவன் ரெஸ்பாண்ட் பண்ணுவான். இது ஒன்றுமே இல்லாமல் அன்ரெகக்னைஸ்டு பார்ட்டிக்கு ராமதாஸும் ஒன்று தான், அவனும் ஒன்று தான். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர் வந்து தனியாக நின்று ஓட்டு போடணும். ஏற்கனவே நான் சொல்கிறாருல, இங்கே வியர்வையும் நானே வேறும் நானே. யார்? ராமதாஸ். அவர் சொல்கிறது தானே சொல்கிறேன். அம்மா அந்த மாதிரி இவன் வந்து இவன்லாம் பேசுகிறான்னா நாங்கள் என்ன சொல்கிறது? ஸோ இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு மக்கள்கிட்ட இல்லை, இது எல்லாம் பார்கெனிங் பவர்ஸ் வந்து நல்ல வியாபாரி. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நீங்கள் இன்டர்வியூ பண்ணதில்லை. ராமதாஸ் அன்புமணியும் வியாபாரி என்பதை விட அரசியல் விபச்சாரிகள். 2 பேரும் வெக்கமற்றவர்கள். 2 பேரும் இப்படி தானே பண்ணிட்டு இருக்காங்க. ஊர் என்ன நினைக்கும், உலகம் என்ன நினைக்க, அதான் நினச்சி பார்க்குறாங்களா? ஏன்னா தினசரி நம்மளை பற்றி நியூஸ் வந்துட்டே இருக்குதே, தொண்டர்களை தாண்டி வெளியில இருக்கிறவங்க குடும்பத்தை பத்தி எப்படி நினைப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தோணல் இருந்ததுன்னா இப்படி நடந்துப்பாங்களா? இல்லை, அங்கே இருக்கிறாங்க, அங்கே எல்லாம் போயிட்டாங்கல்ல. இது வந்து பெய்டு க்ரௌடுமா, காசு கொடுத்து கூட்டிகிட்டு வருவாங்க. 5-3 அடுக்கா இருந்தால் அரியா பொண்ணு கறி சமைப்பா. இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இங்கே வந்து மது ஒழிப்பு போராட்டம் மகளிரை வச்சு பண்ணாங்க. எல்லா ஆர்டிஸ்டையும் கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்தோடனே அவங்கெல்லாம் உடனே அந்த போராட்டத்துக்கு முன்னாடி அவங்க சாரி இதெல்லாம் தாலியெல்லாம் கட்டி போட்டு அந்த வெள்ளைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டாங்க. எல்லாம் விடோ மாதிரி வந்து உக்காந்துட்டு போராட்டம் முடிஞ்ச உடனே 1/2 மணி நேரத்தில் எல்லோரும் பீர் குடிக்குதுங்க. அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து போட்டான் பத்திரிக்கையில், ஒன்றும் இருக்குது. ஸோ இதுதான் என்னை வந்து அடிக்கிறோம், கொடும்பாவி கொளுத்துறானுங்க. நான் சொல்கிறது கேளுங்க, திண்டுக்கல்ல இவர் வந்து ராமதாஸ் வந்து தப்பாக பேசிட்டார், அன்புமணியை பேசிட்டாருன்னா கொடும்பாவி கொளுத்துறான். அது வைக்கோல் அதை தான் வச்சுட்டு சும்மா பேர் மட்டும் சிஎன்ஆர்னு போட்டு கொளுத்துறானுங்க. கொளுத்தும் போது அந்த இவன் வந்து ஆக்சுவலாக கொளுத்த வேண்டியவனுக்கு பதிலாக அந்த இவன் கொளுத்திட்டான். யாருங்க? இந்த அட்வொகேட்டு. அது எரியுது. எரிஞ்ச உடனே இவன் மேலெல்லாம் பெட்ரோல் ஊற்றி எடுத்துன்னு வந்திருக்கானுங்க. மண்ணெண்ணெய் கபகபன்னு பிடிச்ச உடனே என்னாச்சு, அவன் சட்டை கட்டினா அங்கேயே கழட்டுறாங்க. கழட்ட உடனே அவன் இடுப்பு சுற்றி நிறைய அந்த லிக்கர் பாட்டில்லாம் கீழே விழுது. 1 2 3 4 எல்லா ஃபோட்டோவும் கலர் ஃபோட்டோ போட்டாங்க பத்திரிக்கையில். ஸோ இவனுக்கு அப்படி தான் வளர்க்குறானுங்க. அது எப்படியா போகிறானுங்க. ஆனால் இவனுக்கு வந்து ஊருக்கு ஒன்று சொல்லிவிட்டு இவனுக்கு அதை தான் கேட்பான், தமிழை வளர்க்குறோம். ஏன்டா அவன் பேரன் பேத்திக்கிறான், தமிழ் பேர் வைக்கல, அது கூட விட்டுடுங்க. தமிழ் எப்படியா சொல்லி கொடுப்பேன் அப்படின்னா, நான் வந்து கிளாஸ் வச்சு டியூஷன் வச்சு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா. வீட்டுக்கு வர அது தாண்டா நீங்கள் வீட்டில் வாங்கி குடிக்கிறீங்கன்னு சொன்னேன். அதுக்கு தான் இந்த தகராறு. ஸோ நம்ம உள்ளதை சொல்கிறோம். இப்போ சொல்ல நான் 15-20 வருஷமாக சொல்கிறேன். 29 வழக்கு ராமதாஸ் மேலே போட்டிருக்கேன். என்ன நடவடிக்கை எடுக்கிறான் இந்த கவர்மெண்ட்? எல்லாம் பாதிக்கப்பட்டு 29 கேஸ்ல எதுதான் இப்போ ஏதாவது எல்லாம் உயிர் ஓட்டமாக இருக்குது. ஒன்றுக்கும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணும், எல்லாம் சைலண்டாக இருக்குது. இவ்வளவு செலவு பண்ணி அவர் எதிர்க்கிறதுக்கான காரணம் இல்லைங்க, நாங்கள் வளர்த்த கட்சிங்க, நான் வளர்த்த சங்கம். நான் வந்து அமெரிக்கன் கம்பெனியில் வேலை பார்த்தேன். ஏரோ எலக்ட்ரானிக் இன்டர்நேஷ்னல் இன்கார்பரேட்டட் மல்டி-பில்லியன் கம்பெனி, வேர்ல்டு 2nd லார்ஜஸ்ட் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் இருந்தவன். நான் ஏஷியாவின் லைசன் ஆஃபீஸராக வேலை பார்த்தேங்க. நான் அந்த காலத்தில் புடிச்சிட்டு டைனஸ் கிளப் கார்டு வச்சுருந்தேன். இதெல்லாம் விட்டுட்டு என்னவென்னா, தருமபுரியில் நம்ம மக்கள்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. சாம சாதம் சாப்பிட்றாங்க. அவங்க கொள்ளு சாப்பிட்ற இது குதிரை சாப்பிட்ற கொள்ளு தான் ரசமாக வச்சு சாப்பிட்றாங்க. இந்த நிலமெல்லாம் மாறணும், நம்மலாம் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்தது தான். வந்து மாட்டிக்கின்னு இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கோம். வந்த வேலையை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். வந்து இதெல்லாம் வேலை பார்த்ததுனால எனக்கு என்ன பட்டம் இருந்தது அரசாங்கத்தில்? நக்சலைட் 1. நான் என்னை பார்த்தா நக்சலைட், தமிழ்நாட்டு நக்சலைட் 1மா. எங்கே போனாலும் முன்னாடி 50 போலீஸு, பின்னாடி 50 போலீஸு. எங்கே போனாலும் நான் போனால் அப்படி தான் போகணும். ஏதாவது ஒரு ஹோட்டலில் தங்கினா இடம் கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் அப்படி படுத்துக்கினா எங்களுக்கு ஏதாவது ஃபோன் வந்ததுன்னா என்ன மாதிரியே பேசுவாங்க போலீஸு. இந்த ஊரில் வந்து ட்ரெயின் எரிஞ்சுதுன்னா நான் என்னமா பண்ணுவேன், நான் தான் சொல்லி எரிய விட்றேன் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நடந்தது. ஏகப்பட்ட பிரச்சனையாச்சு. ஏன் போலீஸ் வந்து இவ்வளோ சூழ்ந்துக்குன்னு ட்ரபிள் பண்ணுறீங்கன்னு ரங்கசாமி அப்போ ஐஜி, நான் சொல்கிறது அப்போல்லாம் டிஜிபிலாம் வராத சமயம், ஐஜி அவரை போய் பார்க்குற நேரம். அவர் தானே காவல்துறை தலைவர். என்னை ஏன் வந்து நீங்கள்லாம் இது பண்ணுறீங்க, ட்ரபிள் பண்ணுறீங்க, போலீஸ் என் கூட வருது, ஏன் உங்களெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே அவன் உடனே சொல்லிட்டான் போலீஸுக்கு, யோ இங்கே வந்து பார்த்துட்டு போகிறாரியா, என்ன ஏன் நீங்கள் போலீஸு உடனே ரவுண்டு கட்டி பிடிங்கன்னு. எங்கே என்ன ரவுண்ட், நாம் வந்து மூஞ்சி எது இதெல்லாம் வேறு மாதிரி, சின்ன பையன் தானே. அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இவர் வந்து எஸ்பி வத்தலகுண்டு ஜெகநாதன் ஒருத்தர் இருந்தார் விழுப்புரத்தில். அவரெல்லாம் கேட்டார். அவர் என்ன கேட்டார், ஜிஎஸ் வந்தார், அவர் சிகரெட் பிடிக்கிறவர். அவர் சிகரெட் பிடிச்சினே இருந்தார். நான் எனக்கு முன்னாடி வந்தவர் போய், சார் இவர் வந்திருக்கிறாரு, ஜிஎஸ் ஜென்ரல் செக்ரட்டரி வந்திருக்காரு, அவர் ஒன்றா வர சொல்லினார். அவர் எடுக்கும்போது அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல. உடனே மேலே விட்டு பேண்ட்லாம் பொத்தலாகிடுச்சு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது.
அதுக்கப்புறம் தொடச்சிட்டு கிச்சிட்டு வேறு ட்ரெஸ் மாட்டிக்கினேன் பேசினார். சார் நான் ஜென்ரல் செக்ரட்டரினா மீசெல்லாம் வச்சுக்கினேன் பயங்கரமாக இருப்பீங்கன்னு நினச்சேன், நீங்கள் ஒரு சின்னவராக இருக்கிறீங்க அப்படின்னாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. சார் இங்கே 47 பேர் இங்கே பல்லவன் இதுலேருந்து வேலை செஞ்சுட்டு வந்தாங்க. வந்துட்டு பஸ் ஏறவங்களை பிடிச்சி நீங்கள் இது போட்டு எல்லார் பேர்லேயும் சார்ஜ் போட்டிங்க. சார் அவங்க அப்பாவி, நீங்கள் தப்பு, நான் உண்மைன்னா கரெக்டாக செய்வேன் அப்படின்னு. உண்மை சார், இது நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். அப்புறம் எல்லாத்தையும் ஆக்ஷன் ட்ராப் பண்ணி கொடுத்தார். ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி என்னை அப்புறம் கைது பண்ண வந்தாங்க குரோம்பேட்டையில். நான் வந்த உடனே இந்த வீட்டில் இருக்கிறேன் இங்கே இருக்கிறேன்னு உடனே சொல்லிட்டு எல்லாம் போலீஸ்லாம் வந்துட்டாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி வீடு என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போல்லாம் வீடு ஒரு வீடு தானே இருக்கான், ஐயர் வீடு பக்கத்தில் வீடு ஏற்ற மாதிரி காலியாக இருந்தது. எல்லாம் காலையில் ஒன்றா முக்காடு போட்டுக்கின்னு போலீஸ்லாம் தரையில் படுத்துக்கிட்டு என்னை கைது பண்ணுறதுக்கு. என்னை சும்மாவே கைது பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஜமீன் ராயப்பேட்டையில் இந்த மாவட்ட செயலாளர் குப்புசாமி அவரை போலீஸ் பிடிச்சிட்டு, நாகரத்னம் ஒருத்தர் இருந்தார், அவர் வீட்டில் தான் இருந்தேன். அவர் ஆட்கோ இந்தியாவில் வேலை பார்த்தார். வந்த உடனே அந்த கேட்டுக்கிட்ட வந்துட்டு அவருக்கு பேசுகிறாங்க. நான் பெட்டில் படுத்துருந்தேன், தம்பி கீழே படுத்துக்குப்பான்ட்டாங்க. சரி தரையில் படுத்துட்டேன். தரையில் படுத்த உடனே போலீஸ் இங்கே இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தாங்க. இவர் யாருன்னு கேட்டாங்க. இவர் எங்கள் அண்ணன் பிள்ளை ஊர்லேருந்து வந்துக்கிறான்னு சொல்லிட்டார். உடனே விட்டுட்டாங்க. வெளியில் வரும்போது அவங்க என்ன பேசுகிறாங்க, குப்புசாமின்றவர் சொல்கிறாரு, இவர் சொல்கிறாரு, சார் குப்புசாமின்னு ஜமீன் ராயப்பேட்டில் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இதுக்கெல்லாம் மாவட்ட செயலாளர், அவரை போய் பிடிங்க சார். அவர் உடனே யோ நான் தனியாக எப்படியா ஜெயிலுக்கு போகிறது, உன்னை கூட்டுன்னு போகலான்னு தான் நான் வந்தேன், நீ தூரத்தில் ஏறி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்தது கூத்து. ஸோ அவரை கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் என்னை விட்டுட்டாங்க. நான் இல்லை கம்பெனிக்காக. ஆமாம், அவர் அந்த மாதிரிலாம் பண்ணாங்கங்க. ஜெயிலுக்கெல்லாம் போயின்னு அது ஒரு வேலையாக இருந்தாங்க. ஸோ அவர் ஆட்கோ இந்தியாவில் இதெல்லாம் பண்ணுறாருன்னா அவரை வேற சஸ்பெண்ட் பண்ணி, அவர் பிரேக்ஸ் இந்தியாவில் வேலை செஞ்சவர். ஸோ எல்லாருமே சமுதாயத்துக்கு விட்டுட்டு வேலை பார்த்தாங்க. எல்லாரையும் ராமதாஸ் காலி பண்ணிட்டா மாதிரி, புரியுதுங்களா? பண்ணிட்டு அவனுடைய இது என்ன, சேடிஸ்ட். இப்போ நான் கஷ்டப்படுறேன் சாப்பாடுனா ரொம்ப சந்தோஷப்படுவான். அதே மாதிரி கூட இருந்து உயிரை கொடுத்தவன் கஷ்டப்படுறான்னா ரொம்ப சந்தோஷப்படுவான். இவன்லாம் ஒரு ஆள், இவன் பேர் மனிதநேய பற்றாளர், வெங்காயம் வெள்ளை பூண்டுன்னு மக்களும் சொல்கிறாங்க. அவருக்கு யாராவது கேட்டால் கருணாநிதி என்னுடைய நண்பர் அவர் சொல்கிறது. கருணாநிதிக்கு அவருக்கு என்ன நடந்துன்னு எனக்கு தானே தெரியும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குதுமா. இந்த தீரன்றன்னு சொல்கிறாங்கல்ல ராஜேந்திரன், அவர் ஹாஸ்டல் வார்டன். அவர் நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடும்போது நாங்கள் எல்லாம் உட்காந்துட்ருக்கோம். ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடும்போது அவங்க மட்டும் எல்லாருக்கும் டீ பிஸ்கட் கொடுக்க சொன்னாங்க. அவர் என்ன தெரியுமா கேட்டார், எனக்கு பால் வேணும்னு கேட்டார். உடனே இருந்தாலும் பார்த்துட்டார் கலைஞர். பார்த்துட்டு உடனே செஞ்சி ராமச்சந்திரனுக்கு ஃபோன். ஞாபக சக்தி அவருக்கு அதிகம். யோ செஞ்சி, நீ என்ன வேலையா பண்ண, ஒருத்தனை ஆடு மேய்க்கிறான் மாடு மேய்க்கிறான்னு கூப்பிட்டு கொடுத்தேன், அவனுக்கு ஹாஸ்டல் வார்டனுக்கு வேலை கொடுத்தேன். நான் சீஃப் மினிஸ்டரியா, என் கீழே வேலை செய்யணும், என்னை கேட்காம என் இதில் உட்காந்துட்டு இருக்காயா, நீ என்ன பண்ணோம் அப்படி இப்படின்னு போட்டு ஒரே சண்டை ஆகிடுது. சண்டையாகி நாங்கள் அவர் வீட்டு அந்த இதுலேருந்து படிக்கட்டி இறங்கும் போதே அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. தீரன் இன்னும் சஸ்பெண்ட் ஆனவர் இன்னும் அந்த பென்ஷன் கூட வாங்காமல் இருக்கிறார். ஸோ இதுதான் இந்த மாதிரிலாம் நடந்தது. அவர் ப்ரொஃபஸரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. யாராவது கேளுங்கன்னா ப்ரொஃபஸர். அதில் இருக்கிறவங்க அவனும் படிக்கவே இல்லைம்மா, எல்லாம் படித்த மாதிரி போட்டுக்கிறானுங்க. இந்த ஏகே மூர்த்தி தினத்தந்தி கூட இன்னும் படிக்க தெரியாது சரியா. அவன் ஏகே மூர்த்தி எம்ஏ எம்பின்னு போட்டுக்கிறான். அப்புறம் கலைஞரே கேட்டார், வாயா ஏகே மூர்த்தி எம்ஏ எம்பின்னு. ஆமாம் நான் அண்ணாமலையில் தான் அப்ளிகேஷன் போட்டுக்கிறேன் அப்படின்னு. அவன் கட்சி வேலைக்காக வரும்போது நான்லாம் பார்ப்பேன், கட்சிக்காக பணிக்காக யாராவது எழுதுவாங்களே, கட்சி பணிக்காக வந்தேன்னு அதை பார்த்து கீழே கூட அப்படியே எழுத மாட்டான். அவன் பேர் இது. அதில் ஒருத்தர் இவர் இருந்தார், வேலுமணின்னு மாவட்ட செயலாளர். அவருக்கு டீ வாங்கி கொடுத்துருந்தான். அவன் எழுதுவான் இப்படி ஈஸி இல்லை கோடு கோடாக போடுறது, ஏகேஎம் போட்டு இழுத்துருவான். அதை மட்டும் கற்றுக் கொடுத்துட்டாங்க அவனுக்கு. அதுதான் அவனுக்கு கையெழுத்து போடுவான், வேறு எதுவும் தெரியாது. அவன் இந்த பாஸ்கரன் ஒருத்தரன், நீதியின் குரல் நீதி இல்லை, அவன் என்ன பையன் காகிதம் பொறிக்க இந்த பையன். சரி எப்படின்னா வேலை என்ன வந்ததுன்னா சார், எப்படிமா இந்த மாதிரி இந்த பொங்கல் தீபாவளியில் இந்த கடைகள்லாம் போடுவாங்கல்ல துணி இந்த மாதிரி, அதெல்லாம் அதுக்கு மைக்கில் பிரச்சாரம் பண்ணுறது. ஆமாம், இவன் எந்த காலேஜில் படித்தான், எம்ஏ, அப்புறம் என்னதுக்கு பிஹெச்டியா, டாக்டர்னு போடுறான். அவனை என்ன பண்ணுறது? இந்த மாதிரி அவன் இன்னும் ஒருத்தரம் இருக்கிறான், ஜிகே மணி, கோகா மணி. அவன் 8ஆம் கிளாஸ் வாத்தியார். அவன் எந்த காலத்தில் எம்ஏ படித்தான், இங்கே வந்தான். ஏதாவது சொல்கிறதுக்கு ஒருத்தரம் கூட கிடையாது, அதில் எவனுமே கிடையாது. சொல்லுங்கள், எந்த காலேஜில் படித்தா எங்கே இருந்தது? கரஸ்பாண்டாக படிச்சிருக்கிறாங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி இந்த இவன் ஒருத்தரன்
அருள் ரத்னன்னு 10ஆம் கிளாஸ் கூட கிடையாதுமா. அவன் தான் ஐடி விங்கிக்கே பெரிய இல்ல அவர் டாக்டர் போட்டுக்கிறாரே, மருத்துவர் ஐயான்னு சொல்லும்போது கூட இருக்கிற நம்மளுக்கு ஏதாவது ஒரு பட்டம் வேண்டாமா? இவனே டாக்டர்லாம் போட தானே கூடாது. ராம்தாஸ் வந்து வேறு ஜாதி சர்டிஃபிகேட்டில் படித்தாங்கன்னா அவர் ஃபீஸ் Suspend பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் ரெக்கவரிங் பண்ணிட்டாங்க. அவர் ப்ராக்டிஸே பண்ணக்கூடாது இல்லை. ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி தப்பான ஆட்களை வச்சுக்கிட்டு இவங்க தான் அங்கே கூட இருக்கிறாங்க. இல்ல இப்போ இன்னொரு பக்கம் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அப்பா மகன் வந்து சும்மா வந்து கண் துடைப்புக்காக இந்த நாடகம் ஆடுறாங்க. நாடகம்லாம் ஒன்றும் இல்லைம்மா, துட்டுமா. நீங்கள் என்னம்மா, நீங்கள் வேறு நாடகமா அது கிடக்குமா? அது ராமதாஸ் கிட்ட அவன் பேரில் இருக்கிற சொத்து அது எல்லாம் இந்த இவங்களுக்கு எழுதிட்டான். யாருக்கு? இந்த அந்த மேலே உக்காந்தாங்களே குந்தவை, அவங்களுக்கு கொடுத்துட்டான். இவங்களுக்கு காந்திமதி. காந்தி ஸ்ரீகாந்தி கொடுத்துட்டான். மாதிரி இவங்க ஒன்றும் கொடுக்கல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்ககிட்ட லட்சக்கணக்கான கோடி இருக்கும்போது இது என்ன பெரிய சொத்து? ஸோ எனக்கு வந்து கட்சி வேணும், கட்சி நான் விட மாட்டேன். அவர் என்ன சொல்ல, சாகும்போது கட்சின்னு தான். இவன்னா சென்ட்ரல் மினிஸ்டர் தான் செத்து போனால் 4 போலீஸ் வந்து சல்யூட் அடிச்சு இது வச்சு சாவு எடுப்பாங்க. இவனுக்கு ஒன்றுமே கிடையாது ராமதாஸுக்கு. அக்கா என்னுடைய இல்லை, அதனால நான் செத்த என்னை யாரையா வந்து தூக்கி போட்ட, நான் தான் என்னை கொல்லி போடுருவேன் நீ அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் பேசினாங்க தானே. இப்போ இவ்வளோ கண்டிஷனில் வந்து ராமதாஸ் செத்த வந்து கொல்லி போடுவானா? அவங்க பொண்ணு தான் போடும். அவருக்கு ஏன் இவ்ளோ வேகமா இந்த கட்சி வேணும் கைக்கு அப்படின்னு நினைக்கிறாரு? ருசி கண்ட பூனை, வேற என்ன? நம்ம சொல்றதுக்கெல்லாம் அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டு பண்றதுக்கு டைரக்டா நம்மளே பண்ணிடலாமே அப்படின்ற. இல்லம்மா, இவரை சொல்ற ராமதாஸ் வந்து ஏன் பண்ண ருசி கண்ட பூனை தான் இல்ல கையில் இப்ப இருக்கு. அன்புமணி அவ்வளவு வேகம் எடுக்கிறதுக்கான காரணம் அது இப்போவே எடுக்கிற மாதிரி 2009 எடுத்துட்டு இருக்காங்க. அவனே சொல்றாங்களே 17 வருஷமா நாங்க வந்து கட்சி எடுக்கணும்னு சொல்லிட்டு தானே ஒன்று எடுக்கிறாங்க. அதனால தானே அந்த பொதுக்குழுல வரும்போது ஒரு சின்ன இதுமா, நீங்கள் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பண்ணுறீங்க. அடுத்த எக்ஸ்டென்ஷன் ஒன்று கொடுத்தா அது 1 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. 3 வருஷத்துக்கு தானே போட்டுக்கணும். அப்போவே நீங்கள் சட்டத்தில் ஒன்றும் சரியில்லைன்னு தானே அர்த்தம். ஆனா இப்போ இவர் சொல்றாருல்ல, ராமதாஸ் அவர்கள் வந்து கலைஞரினுடைய நண்பர் அப்படின்ட்டு. அந்த நண்பருடைய ஃபேமிலியை பார்க்கும்போது அவங்களும் கட்சிக்குள்ள எல்லாருமே, ஐ மீன் குடும்பத்துக்குள்ள எல்லாமே இப்போ வந்துடுச்சு. பட் ஸ்டில் கடைசி வரைக்கும் அந்த கட்சி தலைவர் அப்படின்ற பிடியை வந்து அவர் விட்டு தரவே இல்லையே. இப்போ இவர் நினைக்கிற மாதிரியே தானே, நான் என்னை வந்து எம்பி ரிலேட்டடாவோ இல்லை எம்எல்ஏ ரிலேட்டடாவோ சீட்டு கணக்கெல்லாம் ஏதாவது பேசணும் கொள்ளணும்னா என்கிட்ட தான் வந்து நிற்கணும் அவங்க அப்படின்ற மாதிரி. ஈவன் அவர் கொஞ்சம் ரொம்ப அந்த கான்சியஸ் போயிட்டு பிறகு கூட அவருக்கு அந்த கட்சி தலைவர்ன்ற இது இல்லை, எல்லா அமைச்சர்களும் இவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை வந்து அப்போ வந்து கூட்டுன்னு போயிட்டு என்ன சொல்கிறாங்க, இவர் செயல் தலைவராக நீங்கள் கேளுங்க அப்படின்னு. அப்போ நான் செயல்படாத தலைவராக கேட்டார் தானே. அப்புறம் என்ன இருக்குது, இவனுக்கு செயல் தலைவரை கொடுத்ததுக்கு எங்கேயுமே போக மாட்டான். இப்பதான் வந்து ஏதோ நாங்கெல்லாம் அப்படி சொல்லும் போது ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை ஏத்துக்கிட்டு அதுக்கான டைம் வரும்ன்ற மாதிரி காத்துட்டு இருந்தார்ல, அந்த மாதிரி ஏன் அன்புமணியால இருக்க முடியல? இல்லை, அன்புமணி அவசரம் தான், வேற என்ன. அவன் சின்ன வயசுல ஒண்ணுமே இல்லாததுல கேபினெட் மினிஸ்டர் வாங்கி கொடுக்குறீங்க. ஆமா, அந்த ஏஜ் வந்த உடனே. அப்போ அவனுக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு தான் வரான். அது கட்சியில் நிறைய பேர் அப்படிதான், இன்னைக்கு வந்தா உடனே உறுப்பினர், மறுநாள் எம்பி, மந்திரி. சரி, அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குதே. இப்போ கட்சியில் பதவி கொடுக்குறதில்ல. இந்த ராஜேஸ்வரி பிரியால காலையில் வந்தது மதியானம் பதவி. அந்த பொங்கலூர் மணிகண்டன் தானே அவர் காலையில் வராரு, மதியானம் துணைத் தலைவர் பதவி. ஸோ அவங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணிப்பாங்க. வேண்டாத ஆளுக்கு தான் இது கேட்பாங்க. இந்த இதை தான் ஃபஸ்ட்டு டைம் ப்ரொசீஜர் பிரகாரம் 2 வாரம் நோட்டீஸ் கொடுக்கணும். அன்புமணி கரெக்டாக நீக்கிடுவாங்கம்மா, அதை ஏன் நீங்கள் இது பண்ணுறீங்க? கரெக்டாக வந்து அனுப்பிட்டாங்க. இனி வந்து ஆஜராகி பதில் சொல்லணும்னா பதில் சொல்ல மாட்டான். ஏற்கனவே நாங்கள் ஒரு நிர்வாக குழுவில் அது மாதிரி இருக்கும், ஒழுங்கு நடவடிக்கை குழு. அதெல்லாம் ராமதாஸ்லாம் கை கட்டின்னு பதில் சொன்னால் தானே. எல்லாம் நீ திருடிட்ட, ஏமாற்றிட்ட, இந்த இவ்வளோ பணம் எங்கடா போச்சு அப்படின்னா அவன் வந்து பூத்தா இளங்கோவனை காமிச்சானா, யோ நீ செலவு பண்ண நான் ஏன் காமிக்கிறேன், நீ தான் ஏன் கணக்கு கொடுக்கணும்னு சொல்லி அங்கேயே சண்டை. அதே மாதிரி வந்து இவர் இப்போ எஸ்.எம். பாலசண்முகன் ஒருத்தர் தலைமை நல செயலாளர். ஸோ இது வந்து ஏற்கனவே இருக்குது. இவன் திருட்டு பையங்க, அவன் ஆரம்ப காலத்துலேருந்து இதுதான் வேலை. அப்படியே நல்ல மாதிரி நடிச்சு ஏமாற்றிடுவான், மொத்தமாக ஏமாற்றிடுவான். 100 ரூபாய்க்கு என்னெல்லாம் பாண்டு எழுதி எல்லாருக்கும் எனக்கு கஷ்டமாகுதுன்னு வாங்கிட்டு ஒருத்தனை கூட கொடுக்கலையே. அதெல்லாம் நிறைய இருக்குது, விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்ப அது தொடர்ந்து இப்ப எல்லாம் மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவர் அந்த காலத்துல மத்தவங்களை ஏமாத்தினாரு, அதனால இப்ப அவர் ஏமாறுறாருன்ற மாதிரிலாம் பேசுறாங்களே, இது எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அதுதான் ஒரு காலத்தில் வந்து நீ என்ன செஞ்சியோ அது ஒன்றை வந்து சேரும் தானே. இது கலியுகம். இப்போ இவங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ராமதாஸுக்கு வந்து நான் சொன்னேன்னு என்னன்னு தெரியல, 87 வயசாச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு அவருக்கு தலைவர் அது இதெல்லாம் பையன்கிட்ட விட்டு கொடுத்துட வேண்டியதானேன்னு. அப்புறம் பையன் என்ன சொன்னால் அவருக்கும் வயசாகிடுச்சு, நான் எடுத்துக்கணும். ஏமா சில பேர் 100 வயசு வரலாம் வாழல. இப்போ ராமதாஸ் 105 வயசு வரை கூட வாழலாம், அவர் பார்க்கலாம்.
நல்ல இளமையாக இருக்கும், 50 வயசில் ஹார்ட் அட்டாக்ல போயிடும். அந்த மாதிரி போனால் என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் காரணம் சொல்ல வேணாம். அவர் என்ன சொல்கிறாரு, முதல்ல வந்து தெளிவாக சொன்னார், இந்த இது வரல நான் இருக்கிறேன்னாரு. அவங்க ஒத்துக்கலன்னா ஒன்றா நான் என் உயிர் மூச்சு உள்ள வரல, நான் தாண்டான்னு சொல்லிட்டாரு. ஆமாம். அப்புறம் மூச்சை போக்குறதுக்கான வேலை தான் பார்ப்பான் ராம்தாஸ், அன்புமணி. ஏங்க அவங்களாம் வந்து ரூமில் போட்டு அடைச்சி விட்ருவாங்க, நீங்கள் வேறு. அவரே சொல்கிறாரு, அடித்து ஒரே சத்தமாச்சு, அந்த தெரு அந்த ரோடுக்கு போகிறவரெல்லாம் சத்தம் கேட்டுதுன்றாரு. யாருக்கு உதவிகள் எல்லாருந்தான் வச்சாம ஓ ராமான் அவன் குடும்பமே சேர்ந்து கத்துச்சா இல்லையா? தெரு வரலும் தெரிஞ்சுதா இல்லையா? தெருன்னா அந்த ரோடு வரலும் அவங்க சொல்கிறது தானே, நாம சொல்கிறோம். எது எல்லாம் நடந்தது எனக்கு எல்லாம் வந்து எவிடன்ஸோடு இருக்குது, நான் வச்சுருக்கிறேன். இல்லை, அன்புமணிக்கு இதுவே வந்து நம்மளுக்கு அரசியல் ஒரு பெரிய பின்னடைவு கொடுக்கும் அப்படின்றது கூட தெரியாதா? என்ன பின்னடைவு, ஏற்கனவே என்ன பின்னடைவு இருக்குது? அவ என்ன பெரிய அரசியல் ஊர் போய் இதெல்லாம் பார்த்து இல்ல இருக்கக்கூடிய தொண்டர்கள் உண்மையான தொண்டர்கள்னு கட்சிக்கு ஏமா இந்த இருப்பாங்க. கட்சியில தொண்டர்களே கிடையாதுங்கம்மா, எல்லாம் ஏஜென்ட் மாதிரி வச்சிருக்கான், எல்லாம் ஏஜென்ட். இன்னமும் உண்மையான தொண்டர்கள் இருக்கிறாங்க. இல்லைங்க, உண்மை நீங்களாம் சொல்லின்னு இருக்கீங்க. உண்மையான தொண்டர், உண்மையான தொண்டருக்கு காசு கொடுத்தாதான் பணம் கொடுத்தாதான் வருவான், எல்லாம் வரமாட்டான். இதெல்லாம் அப்படியெல்லாம் பழக்கமாக போச்சு. இவங்களா சொல்லி இந்த ஜாதி மக்கள் தொகையில் அந்த காலத்தில் உள்ளதை வச்சு பெருத்த சமுதாயம் தான். ஆனால் வாங்கடியாக இருக்கிறாங்க, 3 கோடி பேர் இருக்காங்க. நீ வாங்குற ஓட்டு என்ன, எத்தனை சதவீதம்? 7% கீழே தான் வருது. என்னம்மா 7? நீங்க மட்டும் இல்ல இல்ல, அந்த கட்சி அங்கீகாரத்துக்கு கூட வரமாட்டுது, அந்த அளவுக்கு தான். அதெல்லாம் 1%. ஏமா அவர் தான் உள்ளாட்சி தேர்தல கேட்குறாரு, எவ்வளவு பேருமா போட்டு ஏன்பா போட்டிறதுக்கு ஒரு 5 பேர் கிடைக்கலையா? என்கிட்ட சொல்லியிருந்தா அந்தமான்லேருந்து நான் இறக்கியிருப்பேன் அப்படின்றாரு. அவர் சொன்னது தானே. ஸோ நோ லோக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். யாரும் இல்லை, இவனே பேசி இவனே துட்டு வாங்கினா, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த பணத்துக்காக தான் இந்த கட்சி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய தடவை, பணத்துக்கான மகனுக்கான கட்சி. இப்போ பணம் ஒரு பிரச்சனையாகி போச்சு. அதனால் பணம் நான் வந்துடணும், மகன் தனியாக. அவர் தான் சொல்கிறார், நீ தனியாக கட்சி ஆரம்பிக்க நான் வாழ்த்துறேன்றாரு. நீ போய் எங்கேயாவது போய் நீ வாங்கிக்கப்பா. அப்ப ஆரம்பிச்சுட்டு வர ஆரம்பிச்சுன்னா நான் வாழ்த்துருவேன்னு சொன்னார். அப்போவே சொல்லினுக்கிறேன், இல்ல இப்ப ஆரம்பிப்பாரா? அது நெருக்கடி வந்து நீக்கிட்டா ஆரம்பிப்பார்ல அவருக்கு என்ன. அப்புறம் எங்கே போக்கிடம் இருக்கும்? அவர் சொல்கிறாருங்க, இதை விட வேற என்ன சொன்னார், கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாது, புரியுதுங்களா? கட்சியினுடைய பேரை பயன்படுத்தக்கூடாது, என் பேரை பயன்படுத்தக்கூடாது, ராம்தாஸ்னே போடக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? இதெல்லாம் இல்லாம ஒரு கட்சி ஆரம்பிக்கணும். ஆமாம், இவர் பேரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு, அவ்வளோதான். அப்போனா எந்த அளவுக்கு அந்த ரிஃப்ட் இருக்குது, எப்படி போச்சுன்றது நீங்கள் பார்த்துக்கணும். அவர் தான் நிறைய சொல்கிறாரம்மா, அவர் மாடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இது ஒரு குற்றச்சாட்டில் வந்து சண்டைக்காரனுக்கு இது பேசுவாங்கல்ல, அந்த பேசும்போது சில உண்மைகள்லாம் வரல. ராம்தாஸ் வந்து இப்போ தான் உண்மையை சத்தியசீலன் இப்போ தான் சத்தியத்தை பேச ஆரம்பிச்சிருக்காரு. மனைவியெல்லாம் இதுக்கு முன்னாடி அவர் பொதுக்குழுல கூட்டிட்டு வந்த மாதிரிலாம் தெரியல. இந்த பொதுக்குழுல மனைவியும் உட்கார வச்சாரு. பொதுக்குழுவில் இல்லை, பொதுக்குழு அது வந்து மாநாட்டுக்கு கூப்பிட்டுருப்பாரு. இல்ல, மாநாட்டுக்கு, மகளிர் மாநாட்டுக்கு வந்தாங்க, பொதுக்குழுலயும் வந்து உட்காந்தாங்க. குழு இதுல பொதுக்குழுக்கு அவங்க வரமாட்டாங்க, அதெல்லாம் அவங்க வந்தது இல்லை. பொதுக்குழு அதெல்லாம் இல்லை, மகளிர் மாநாட்டுக்கு வந்திருப்பாங்க. இப்போ தெரியல, காலம் போகிற போக்கில். அதான் இப்போ கூட்டிட்டு வராரே அப்படின்றது தான். மகளியா துணைவியார? துணைவியார். அப்புறம் இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க கோச்சிப்பாங்கன்னு தானே கூட்டம் வராமல் இருந்தார். இப்போ அடுத்தவங்க 2 பேரையும் கேட்பாங்க, அவங்களும் வரணும்னு. சரி, அவங்க என்ன, நான் வந்து இத்தனை ஆண்டு இருந்துட்டேன், சொத்து எல்லாம் பார்த்துட்டேன், என்னை வந்து நீ வந்து லைம் லைட்டில் கொண்டு வர மாட்டேற, அதுதானே பிரச்சனை. நான் வருவேன், நான் வீதிக்கு வந்து போராடுவேன்றது தானே அவங்களுக்கு பிரச்சனை. இப்போ அந்த பிரச்சனை மறுபடியும் வரும்ன்றீங்களா? அதுதான் இருக்குது எல்லாத்தையும். நான் வந்து இந்த இது எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன், நீங்கள் அப்புறமா போடுங்க. இது யார் தீய சக்தி? யார்? அன்புமணி சொல்கிறார்ல, ஒரு தீய சக்தி தான் இது பண்ணுது. அதுக்கப்புறம் பூசாரிங்க வந்து இது பண்ண உடனே மாறி போகுது. அங்கே இருக்கிறதெல்லாம் சூழ்ச்சியாளர்கள், குள்ளநெறி கூட்டம், அதெல்லாம் சொல்கிறது. அவங்களுடைய மனைவிக்கு தெரியாமையா இருக்கும்? யாருடைய மனைவிக்கு? ராம்தாஸ் அவங்களுடைய மனைவிக்கு என்னன்னு எல்லாமே தானே தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. எல்லாமே தான் தெரியும், தெரியாமல் என்ன இருக்குது? அவங்க என்ன சொல்ல முடியும்? அவங்களுக்கு இன்னும் ஒரு ஆள் ஹெல்ப் வேணும், அவங்கள தனியாக இது பண்ணிக்க முடியாது. ஏஜ் ஆகிடுது இல்லையா, 75 வயசு ஆகுது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், டேய் ராம்தாஸு, நீ ஏன்டா வர்றவனெல்லாம் வன்முறையை தூண்டி விட்டு பண்ணுற, உனக்கு வயசு என்னாச்சு, வர்றவங்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி நல்லா இருப்பான்னு சொல்லு, தப்பாக பேசுகிறோன்னே தப்புன்னு சொல்லி அனுப்புனேன். நம்ம சொன்னது தான் போதும்னு சொல்லிட்டு நொண்டி குதிரைக்கு சறுக்குன்னு சாக்குன்னு மலாந்து படுத்துக்கிறான். போன மாதிரி பணத்தை தான் சுற்றின்னு போகிறானுங்க. நீங்கள் பார்க்குறீங்கல்ல. ஏன் சார் இப்படி? இல்ல, ஏமா உள்ளதை தானே சொல்றேன், நான் சொன்ன தப்பு போன மாதிரி நம்ம சொல்றேன். படுத்துக்குனே அவன் மாட்டு சுத்துறான், கண்ணா அப்படி திறந்து பாக்குறான். அப்புறமா அப்படி நீங்க பாருங்க, நீங்க நல்லா ஃபுல்லா பாருங்க. அன்னைக்கு அன்புமணி வந்து கேக் வெட்டுறான், நீங்க வந்து வீடியோவில் நீங்க பார்க்கல, போட்டோவை பார்த்தா நிக்கிற மாதிரி இருக்கும். ராம்தாஸ் கையெல்லாம் உதறலங்க,
அந்த சௌமியா அங்கே நிற்குது, இது இருக்குது, அந்த அம்மாவுக்கு ஸ்பூனில் தான் கொடுக்குறான். நீங்கள் அதை பாருங்கள், அதெல்லாம் வீடியோ ஃபுல்லாக இல்ல பார்த்து. போட்டோஸ் தான் வந்து இருந்தது. அது ஃபோட்டோஸ் வீடியோ வர்றது உங்களுக்கு இல்லை, அது அந்த வாய்ப்பு இல்லை. இப்போ எங்ககிட்ட தான் வருது. நாங்கள் என்ன பண்ணுறது? அவன் அந்த ஒரு டாட்டு குத்திட்டு பண்ணான்ல, 10.5% நைனோ நீ இல்லைன்னா கடிச்சிருக்காதுன்னு. அப்போ கிளிசரின் போட்டுன்னு அந்த பாக்ஸில் அங்கே இருக்குது, இது பண்ணுறான். ரா ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்குது. அதில் என்ன சொல்கிறான், அதை ஷூட் பண்ணுறவன் ஒரு மத்திய அமைச்சராக இருந்தவன் என்ன சொல்கிறான், அண்ணே கொஞ்சம் அந்த கையை அந்த இது தூக்கி விடுங்கண்ணே, அந்த பனியனை, அந்த இது டாட்டு தெரியட்டும் அப்படின்னு சொல்கிறான். சரிப்பா, சரியாக பேச மாட்டான். இன்னும் கொஞ்சம் அழுகுனா எமோஷனலாக சினிமாவுக்கு டைரெக்ஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்துருங்க. அப்படியே இருக்குது. இவங்களை வந்து என்ன பண்ணுறது, யார் என்னவோ போயிட்டு இருக்கு. டைரக்டர் சரியில்லைன்னு நினைக்கிறேன். டைரக்டர் கொஞ்சம் கரெக்டாக பண்ணாங்கன்னா தெளிவாக வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், பட் ஆனால் இவங்க பாமக தான் கூத்தாடி மகனாச்சம்மா. அவங்க அப்பா வந்து தாத்தா கூத்தாடி, அவர்லாம் மன்மத வேஷம் கட்டுறாள் அவங்க தாத்தா. இவர் ராமதாசன் கூத்தாடி தானே. இவங்க எல்லாமே அதுதான்மா. அப்புறம் என்ன, இவங்களுக்குள்ள சொல்லி தர வேண்டியதில்லை. அப்படியே வழி வழியாக வருது. ஏமாத்துறான், இவ்வளோ தூரம் ஏமாத்துறான், இத்தனை கோடி மக்களை ஏமாத்துறான், தொடர்ந்து ஏமாத்திட்டு இருக்கான். தமிழ்நாட்டுக்கு இத்தனை ஆண்டு காலத்தில் ஒரு இதுவும் செய்யலையே. நமக்கு செஞ்சால் நம்ம ஏதாவது தப்பாக சொல்ல முடியுமா? அவங்க நம்மளை விடுவாங்களா? இவ்வளோ அமக்கலம் பண்ணுறவங்க, நான் சொல்கிறதுல ஒரு தவறு இருந்ததா, சிறு பிசு இருந்தால் அதை எடுத்து மேலே வருவாங்கல்ல. இப்போ வரைக்கும் ஆக்சுவலி நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் கீழே வந்து அவ்வளோ பெரிய ஆதரவோட கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல எல்லாம் திட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ ராமதாஸ் அப்படி கழுவி ஊற்றுறாங்க. கழுவி ஊற்றுறதுல அதே அவன் பையன் இதில் இருக்கிறவங்க தான், ஐடியில் இருக்கவங்க தான் என்னென்னலாம் அப்படிலாம் பேசுகிறாங்க. ஒரு நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்ம எதிரிக்கு கூட அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் இவன் வந்து துரோகி, இவனை திட்டத்துல தப்பு இல்லை. கடைஞ்செடுத்து ஐயோகே சிகாமணி அவங்க அவரை பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. பாமகன்ற கட்சி அடுத்து என்ன நிலையில இருக்க போகுது அப்படின்றது நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்கும்போது தெரியும். காணாம போயிடுங்க பாமக. இப்போ நாங்க வந்து ஒரு இது வைக்கிறோம். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது என்னோட சிறையில் இருந்தவர்களை மட்டும் அழைச்சி இந்த இதில் வந்து சேலத்தில் 31ஆம் தேதி வந்து கள போராளிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தித்து அவங்களோட உரையாடுறதுக்கு ஒரு பெரிய அளவில் ஆகஸ்ட் 31 சேலத்தில் ஒரு இது ஒரு என்ன சொல்கிறதுங்க, அவங்களெல்லாம் சந்திக்கிற ஒரு சங்கம் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு எடுக்கிறேன். அதில் வந்து அதுக்கப்புறம் இன்னும் நல்லா இருக்கும் முடிவு. சரி, எல்லாரும் என்ன நிலைமையில் இருக்காங்க, எப்படி வராங்க போகிறாங்கன்றதை பார்த்துக்கலாம். மேபி பாமகவை தாண்டி உங்களுடைய அமைப்பும் இயக்கமும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இல்லை, பாமக தாண்டி இல்லை, நமது வேறம்மா. அது வந்து வேற. ராமதாஸ் வந்து எப்போ வந்து ஏமாற்றி எல்லாம் போனாரோ, எல்லா கூட இருக்கவங்களாம் ஒவ்வொருத்தராக பழி வாங்கி போயிட்டா மாதிரி காழ்ப்புணர்ச்சி தான். நான் தான் சொன்னேன், சேடிஸ்ட் மாதிரி கூட இருந்தவங்க கஷ்டப்பட்ட நிறைய பேர் என்ன நினச்சாங்க, சரி இந்த சமுதாயம் வாழ்ந்தால் போதும், இவங்ககிட்ட எதுக்கடா நமக்கு வம்பு இதுன்னு சொல்லி நம்ம தனியாக வந்து எங்களால் முடிஞ்ச வேலைகளை நான் பண்ணோம். நான் வந்து இதுவரைலாம் ராமதாஸ் யாவனும் பண்ணாத வேலையெல்லாம் பண்ணிட்டேன். இந்த சமுதாயத்துக்கு இனிமேல்ட்டு எதுவுமே தேவையில்லைங்க. அந்த 3 கிடைச்சதுன்னா பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் காலம் தாமதம் பொறுங்க. இப்போ காவேரி இஷ்யூவில் உடனே முடிஞ்சிருதா, பாலாறு இஷ்யூவில் முடிஞ்சதா, எல்லாம் கோர்ட்டு சொல்லி தானே வந்தது. முல்லை பெரியார் முடிஞ்சதா, அது முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் வருது இல்லையா. அந்த மாதிரி இது வந்து ஒரு லெவலுக்கு வந்திருக்கு. இந்த இளைஞர்கள்லாம் இதை பயன்படுத்தி இது எப்படி பெறுறதுன்றதில் வாங்கடா, நீ ஏன்டா சண்டை போட்டு கிடக்குறீங்கன்னு நம்ம சொல்கிறோம். கூட்டாக போகாதீங்க, ஓய்வு எடுங்க. இந்த ஒரு 8 மாதத்துக்கு ஓய்வு, இந்த தேர்தல் முடிகிற வரல ஒன்றும் வேணாம். இருக்கிறத சாப்பிட்டுட்டு காலை ஆட்டிக்கின்னு வேறு எதாவது பார்க்குறோமா பார்த்துட்டு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஏதாவது போயிட்டு காமெடி கூடி பார்த்துட்டு போங்க. இதை கூட இதான் பார்க்கணும், காமெடியாக பார்த்துட்டு போங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் எதுவும் கிளம்பி வந்துடாதுங்க, கூப்பிட்டாங்க போனாங்க வந்தாங்கன்னு வீட்டில் வந்து கார் நிறுத்திட்டு வான்னாலாம் வராதிங்க, போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, நீங்கள் சொல்கிறத இவங்க கேட்பாங்கன்னு நினைக்கிறதுக்கு அப்புறமா அண்ட் உங்களுடைய ஆகஸ்ட் 31ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நல்லபடியாக வெற்றிகரமாக அமையட்டும் சொல்லிட்டு அண்ட் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. கட்சியினுடைய நிலைப்பாடு பற்றியும் கட்சியில் என்னென்னலாம் நடக்குதுன்றதை பற்றி விவரித்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதே போல் இன்னொரு நேர்காணல் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.